ஆவியாருடைய ஏவுதலின்படியாக நம்முடைய குடும்பத்தில் வருகிற தாக்குதல்கள் எதனால் வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நல்லா வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் வீதிக்கு வருகிறது. வீதியில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் மாளிகை கூட கோபுரங்களிலே ஏறுகிறது. இது எப்படி சாத்தியமாகும்? சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு போனவர் உண்டு, அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு வருகிறவர் உண்டு. இது இப்படி இருக்க தொடர்ச்சியாக தலைமுறையாய் சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும். ஏன் எப்படி? ஆனால் எல்லார் வீட்லேயும் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு புகைப்படம் தொங்கி கொண்டு இருக்கும். அது எதை குறிக்கிறது என்றால் தேவ நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறத குறிக்கிறது. ஆலயத்துக்கு போவாங்க, ஊழியக்காரர்களை உபசரிப்பாங்க, விருந்தோமெல்லாம் நல்லா நடக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் தீராது. சிலருடைய வீடுகளிலே பார்த்தால் இதெல்லாம் நீங்கள் தவற எடுத்துக்கொள்ளக்கூடாது. சபையார், ஊடகத்தில் என்னோடு கூட பயணப்படுகிற அருமையான விசுவாசிமார்கள், உங்கள் வீடுகளிலே இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்று தான் இதை நான் போதிக்கிறேன். அப்படி இருக்கும் என்றால் அதுக்குரிய காரணங்களும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் குடும்ப ஆசீர்வாத கூடுகை. இந்த நாளில் தியானிக்காமல் எந்த நாளிலும் நாம் இதெல்லாம் பேச முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வருகிறீங்க, அது ஆத்ம ரீதியான காரியம். வேத பாடத்தை அறிகிறீங்க, செவ்வாய்க்கிழமையிலே வேத பாடத்தில் சத்தியத்தின் அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே குடும்ப ரீதியான காரியங்களை விசுவாசிகள் முற்றிலும் கற்றறிதலாக இருக்க வேண்டும். எதனால் குடும்பம் நாசம் அடைகிறது? எதனால் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை? ஏன் தலைமுறையாக எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிறது? இதனால் தேவநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவதற்கோ அல்லது மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்வதற்கோ முடியாமல் காலத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் தெரிந்தும் சொல்கிறேன். இந்த விரக்தினாலே சோகமாகி அவர்கள் ஒரு விதமாக அவர்கள் வாழ்க்கையை ரொம்ப ஸ்தம்பித்து காணப்படும். அப்புறம் கர்த்தர் அவர்களுடைய இடைப்பட விரும்பி தேவன் எழுந்தருளி அவர்களை சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்து ரட்சித்து அவர்களை ஞானஸ்தானத்திற்குள்ளே கர்த்தர் நடத்தி அவர்களை கொண்டு வந்து அவர்களை மந்தையில் இருக்கிற ஒரு ஆடுகளாய் மாற செய்வதற்குள்ளே இந்த விசுவாசனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வயது ஓடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் தேவ செய்கை இல்லைன்னு சொல்லலை. மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் இந்த ஏன் மனம் திரும்பவில்லை என்றால் சோர்வு நிமித்தம். அவளுக்கு தெரியாது ஏன் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது. ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை. ஏன் இது நடக்கவில்லை, எதனால் இது நடக்கவில்லை, இதை குறித்து எங்களுக்கு அறிவு இல்லை என்பதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நாங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களை வரவேற்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் தீரவில்லை.